Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. பெரம்பலூர் மாவட்டம் மங்களமேடு அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த ஆம்னி பேருந்து தீப்பிடித்து விபத்துக்கு உள்ளாகி இருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் தீபன். தீபன், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் விக்னேஷ். சென்னையிலிருந்து திருச்சி மார்க்கமாக வந்த ஆம்னி பேருந்து திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பெரும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது. அது குறிப்பாக சென்னையிலிருந்து ஆம்னி பேருந்துகள் பயணிகளை ஏற்றிக்கொண்டு திருச்சியை நோக்கி வந்து கொண்டிருந்த போது பெரம்பலூர் மாவட்டம் அடுத்துள்ள மங்களமேடு பகுதியில் அந்த சாலையில் வந்து கொண்டிருக்கும் போது திடீரென அந்த ஆம்னி பேருந்தில் இருந்து கரும் புகை வெளியே வந்ததை அந்த ஓட்டுநர் கண்டறிந்துள்ளார். உடனடியாக அந்த ஓட்டுநர் பேருந்தை சாலை ஓரமாக நிறுத்திவிட்டு அந்த ஆம்னி பேருந்தில் பயணம் செய்த அனைத்து பயணிகளையுமே உடனடியாக இறங்கும்படி அறிவுறுத்தி அனைவரையுமே இறக்கிவிட்டார். ஆகையால் தொடர்ந்து அந்த கரும் புகையானது மளமளவென பரவி தீ பெரு அளவில் அது பரவி அந்த பேருந்து முழுவதுமாக பற்றி எரிந்த காட்சி நம்மால் பார்க்க முடியும். ஓட்டுநருடைய திறமையால் அந்த பேருந்தில் பயணம் செய்த பயணிகள் அனைவரையுமே முழுமையாக உயிருடன் காப்பாற்றப்பட்டது. பெரும் ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருந்தாலும் ஒரு தனியார் பேருந்துகள் இது பயணிகளை அழைத்து செல்லும் போது முறையாக அந்த பேருந்துகள் பராமரிப்பாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு முறையும் ஆம்னி பேருந்துகள் இது போல பல்வேறு இடங்களில் விபத்துகள் ஏற்படுகிறது. ஆகையால் பேருந்துகளை முறையாக பராமரிக்க வேண்டும். பேருந்துகள் முறையாக பராமரிக்கப்படுகிறதா என்பதை அரசும் கவனிக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் தெரிவித்துள்ளார்கள். விவரங்களுக்கு நன்றி தீபன். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.